கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலும் கூட இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறேன். விசேஷமா இந்த உபவாச நாட்கள்ல தேவ சமூகத்தை காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீர்? இந்த ஏப்ரல் மாதம், the new financial year, ஆண்டவரே இன்றை துவங்குகிறது, நீர் என்ன வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீர் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, தேவ சத்தம் காதிலே விழுந்தது. நீங்க வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி வரை. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தீமையை தரவே மாட்டாரு, அவர் நன்மையை மட்டும்தான் தருவார். ஹalleluya. சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மையை வழங்காதுகிறார். அப்படின்னா அவர் நன்மையை கொடுக்காம தன்னிடத்துல வைத்துக் கொள்கிற தேவன் அல்ல. தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பரிபூரண நன்மையை கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு அரைகுறையானது அல்ல, ஒரு பரிபூர்ண நன்மையை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கவனிங்க, நன்மை என்றால் என்ன? நன்மை என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய நற்செய்தி நன்மை. ஹalleluya. எந்த நல்ல செய்தி அவன் காது கேட்குதோ அது அவனுக்கு அது நன்மை. அவன் கண்ணு எந்த பொருளை, ஆசீர்வாதமான பொருளை பார்க்குதோ அது அவனுக்கு நன்மை. ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில நீங்கள் விரும்புகிற நற்செய்தியை உங்கள் காது கேட்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு நன்மையான சில உச்சிதங்களை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசம் உங்க கண்ணு நன்மையானதை பார்க்கும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த மாசம் உங்க கண்ணு நன்மையானதை பார்க்கும். நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். எஸ்எம்எஸ்ல சில நற்செய்திகள் வருகிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மெயில்ல சில நற்செய்திகள் வரும். ஆமென். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீங்க தான் சொல்றீங்களா? நன்மை, இந்த வருஷம் நன்மையை தருவேன்னு நீங்க சொல்றீங்களே, இதை நீங்க தான் சொல்றீங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நெருடல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. சரியா ஒரு 3:40 ஒரு 4 மணிக்கு இருக்கும், எனக்கு ஒரு போன் கால் வந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீ சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்றி விட்டு என் வாழ்க்கையில கர்த்தர் நீ நன்மையை செய்தீர் என்று சொன்னேன். ஆமென். அப்படிங்க, ஆண்டவர் எதிர்பார்க்காத, நினைச்சு பார்க்காத ஒரு நன்மையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, மகனே நீ சந்தேகப்படுறல்ல, இது நன்மையின் மாதம், ஜனங்களுக்கு சொல்லு, அவர்களுடைய கண்ணும் நன்மையை பார்க்கும், அவருடைய காதுகளும் நன்மையை கேட்கும். இதற்கு அடையாளமே நான் உனக்கு ஒரு நன்மையை செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நன்மையை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான வெளியேறு குடும்பத்தாரே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய போகிறார், நன்மைகளை தரப்போகிறார். நம்முடைய நன்மைகளுடைய கண்கள் பார்க்க போகிறது, நன்மையான காரியங்களுடைய காதுகள் கேட்க போகிறது, நன்மையான ஆசீர்வாதங்களுடைய கைகள் எடுக்க போகிறது, நன்மையான இடத்தில் நம்முடைய பாதங்கள் போய் நிற்க போகிறது. கர்த்தரே நமக்கு நன்மைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவர். அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி இந்த 38ஆவது நாள் உபவாச நாளில் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய நன்மை வந்து அமருவதாக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்லும் பொழுது சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால்.
நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நான் தொடர்ந்து இந்த வசனத்தை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, தாவீதுக்கு கர்த்தர் என்ன நன்மை செஞ்சார்? ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். அந்த 3 விதமான நன்மைகளை இந்த ராத்திரிகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். நீங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், அவரை பாடுவேன். நாமும் கூட இந்த ஏப்ரல் மாதம் பாடத்தக்கதாய் தாவீதுக்கு கர்த்தர் என்ன நன்மைகளை செய்தாரோ அப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய என் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, தாவீதுக்கு என்ன நன்மையை கர்த்தர் செய்தார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாய். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். வனாந்திரத்தில் தாவீதோடு கூட 600 பேர் இருக்கிறார்கள். இந்த 600 பேரையும் போஷிக்க வேண்டிய கட்டாயம் தாவீதுக்கு உண்டு. சவுலுக்கு அவன் மறைவாக, அவன் அங்கும் இங்கும் மலைகளிலே அவன் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாவீதோடு கூட 600 பேர் கூடிக்கொண்டார்கள். இந்த 600 பேருக்கு சாப்பாடு, இந்த 600 பேருக்கு வேண்டிய பராமரிப்பை தலைவனாய் இருக்கக்கூடிய தாவீது என்ன பண்ணணும்? அவர்களுக்கு செய்யணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி தாவீதுக்கு வருகிறது. உடனே தாவீது தன்னோடு கூட இருக்கக்கூடிய 10 வாலிபர்களை அழைத்து, நீங்க போய் நாபால் இடத்துல சொல்லுங்க, வனாந்திரத்துல நீங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உங்களை என்ன பண்ணோம்? பாதுகாத்தோம். எந்த பொருட்களையும் நாங்கள் களவாடல, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தோம். இப்போ நீங்க மயிர்களை கத்தரிக்கிறது என்பது ஒரு விளைச்சலை அவங்க என்ன பண்றாங்க? இப்ப பாக்குறாங்க. விளைச்சல், அது அவங்களுக்கு விளைச்சலை போல, வருமானத்தை போல, ஒரு அறுவடை போல அந்த காரியம். எனவே இந்த நாட்கள்ல நீங்க அவங்களிடத்து அந்த நாபால் இடத்துல போய் அவனுக்கு கைக்கு உதவினதை நமக்கு கொடுக்கும்படி கேட்டு வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறார். உடனே இந்த 10 வாலிபர்களும் அந்த நாபால் இடத்துல போனாங்களாம். நாபால் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு தாவீது அனுப்பினாரு, உங்ககிட்ட இருக்கிறதே எங்களுக்கு கொடுத்து விட சொன்னாரு அப்படின்னு சொல்லி. உடனே நாபால் கோவப்பட்டு, நான் என் வேலைக்காரர்களுக்காக சமைச்சு வச்சதை எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி, தாவீது யாரு? எஜமான விட்டு ஓடி போன அவன் ஒரு மனுஷன் சொல்லி தாவீதை தூஷணமாய் பேசி இந்த 10 வாலிபர்களை அவன் துரத்து விடுகிறான். இந்த 10 வாலிபர்களும் போய் தாவீதுக்கு சொல்றாங்க. தாவீதுக்கு பயங்கர கோபம். பார்த்தா நாளைக்குள்ள நாபால் வீட்டுல ஒரு நாய் கூட என்ன பண்ணாது, உயிரோடு இருக்காதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கொன்று போடுவதற்கு அவன் புறப்பட்டு வருகிறான். கவனிங்க, தாவீது நினைச்சா நாபால் இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது என்ன பண்ண வரும்? நம்முடைய 600 பேரும் சாப்பிடத்தக்கதா ஆகாரம் ஏதாவது வரும். ஏன்னா அவன் சொல்றான், நாம் அவனுக்கு நன்மை செய்தோம், ஆனால் அவன் நமக்கு என்ன பண்ணிட்டான்? தீமை செஞ்சான். அப்போ நன்மை செஞ்சனா அவனுக்கு அவன் திரும்ப எனக்கு என்ன பண்ணுவான்? நன்மை செய்வான் என்று எதிர்பார்த்தான். அவன் போய் கேட்கிறான், வாலிபர்கள் கைக்கு உதவினதை கொடுங்கன்னு சொல்லி. பட் ஒண்ணுமே கொடுத்தாருல. ஆனா அந்த செய்தி உடனே நாபாலுடைய மனைவிக்கு அபிகாயிலுக்கு சொல்லப்படுகிறது. உடனே அபிகாயில் என்ன பண்ணாலாம், ஐயோ என்னுடைய கணவன் புத்தியீனமா செஞ்சுட்டானேன்னு சொல்லி நீங்க வாசிச்சீங்கன்னா 18ஆம் வசனம், 200 அப்பத்தையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் 5 சமைத்த ஆடுகளையும் 5 படி பயிர்களையும் 100 திராட்சை காய்ந்த அந்த திராட்சை குலைகளையும் 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து தன் வேலைக்காரனுடைய கழுத மேல ஏத்தி, நீ தாவீதுக்கு முன்னாடி போய் கொடுத்துக்கிட்டே நான் பின்னாடி என்ன பண்றேன் வருகிறேன் என்று சொன்னார். கவனிங்க, இந்த பகுதியை காண்பித்து ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, தாவீது ஒரு நன்மையை நாபாலிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் காவலாய் இருந்தோம், நம்ம களவாய் அவங்களிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கல. இப்போ நமக்கு தேவையான ஒரு காரியத்தை நாபால் நமக்கு கொடுப்பான் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட 10 வாலிபர்களை அனுப்பினார். அவருடைய எதிர்பார்ப்பு தோற்று போத்தக்கதான ஒரு பதில் வந்தது. ஆனா கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அந்த நாபால் எடுத்து கொடுத்திருந்தா கூட இவ்வளவு எடுத்து கொடுத்துருக்க மாட்டான். அபிகாயில் அதை விட பன்மடங்கு எடுத்து, கவனிங்க, அந்த ஒரு வேர்டு அபிகாயில் போடிட்டு காமிச்சுட்டே இருந்தாரு.
உன் கைக்கு உதவுனதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அவன் கைக்கு உதவுனதை எடுக்கல, கழுத மேல ஏற்றி அனுப்பினான். ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல நம்மளை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் கைக்கு உதவுன நன்மை கிடைக்காது, கழுத மேல ஏத்துற மாதிரி நன்மையை கற்றுக்கிறான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் திட்டமாய் சொல்லுகிறேன், தாவீது எதிர்பார்த்த நன்மையை ஆண்டவர் அந்த அபிகாயில் மூலமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த ராத்திரிகளில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை இந்த மாதம் உங்களை தேடி வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை வரும். நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் தொழிலில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் ஊழியத்திற்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் வேலைக்காக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, உங்கள் பொருளாதாரத்தின் மேன்மைக்காக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாட்ட கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று ஒரு பெரிய எதிர்பார்த்து சோர்ந்து போன நேரத்தில் அன்றைக்கு பேதுரு படகை அலசி கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தபடியே அவன் படகு அமிழத்தக்கதான மீனை கர்த்தர் கொடுத்தான். ஆமென். அன்றைக்கு அண்ணால் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போய் ஜெபம் பண்ணா. அவன் விசுவாசித்தபடி, அவன் எதிர்பார்த்தபடியே ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது எலியேசரை பார்த்து சொல்றான், எலியேசர் நீ போய் என் இனத்தில் நீ பெண்ணை பார்த்து கொண்டு வரணும்னு சொல்லி தன்னுடைய ஈசாக்குக்கு தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க அனுப்பி வைத்தான். அவன் விரும்பினதை போல, அவன் எதிர்பார்த்ததை போல அவனுடைய இனத்தை சேர்ந்த ரெபெக்கா ஈசாக்குக்கு மனைவியாய் வந்து அமர்ந்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு தன் மாமாவுக்கு முன்பதாக ஆடுகள் எல்லாம் தனக்கு பெருக்க வேண்டும் என்று சொல்லி கொம்புகளை எடுத்து சீவி அதை கீழே போட்டான். அந்த லாபானுக்கு முன்பதாக யாக்கோபு எதிர்பார்த்ததை போலவே யாக்கோபுக்கு ஆடுகளும் மாடுகளும் பெருகிறது. கர்த்தர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஒரு யாக்கோபுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினதை போல, ஒரு அண்ணாவுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினதை போல, இதோ ஒரு பேதுருடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினதை போல, ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினதை போல உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை உங்களுக்கு தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. திட்டமா சொல்றேன், நீங்க விசுவாசிங்க, இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இரண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த நன்மையை செய்தார்? 2 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக என் நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது அப்சலோம் அவனுடைய மகன் அவன் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி தாவீதை கொல்லுவதற்கு திட்டமிட்டு ராஜ்யத்தை அவன் கட்டிக்கொள்ள அவன் விருப்பப்பட்டான். இந்த சூழ்நிலையில இந்த செய்தி தாவீதுக்கு கிடைச்ச உடனே தாவீது அப்சலோமுக்கு பயந்து இரவோடு இரவாக எருசலேமை விட்டு அவன் என்ன பண்றான், கால்நடையாய் ஓடி விடுகிறான். அப்படி ஓடும் பொழுது சிமேயி என்ற ஒரு மனுஷன், சிமேயி யார் என்று சொன்னால் சவுலுடைய உறவின் முறையை சேர்ந்தவன். அவன் இங்க இந்த தாவீத பேலியாளின் மனுஷன் சவுலை கொன்று விட்டவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டபடியினால் கர்த்தர் உன்னுடைய செய்திக்கு தக்க ஒரு நியாயத்திற்கு உன் தலைமையில திரும்ப பண்ணினாரு, நீ ரொம்ப மோசமானவன் சொல்லி இந்த சிமேயும் தாவீதை தூஷித்தான். அப்ப கூட இருக்கக்கூடிய அபிஷாயி சொல்றான், இவனை நான் கொன்னுட்டுமா, இவனை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு. தாவீது சொல்றான், இல்ல அவனை கொல்லாத, கர்த்தர் அவனை நீ நிந்திக்கும்படி என்ன பண்ணிருக்கிறார், கட்டளை இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். ஒருவேளை அவன் நிந்திக்கிற இந்த நிந்தையை நீக்கி என் சிறுமையை கர்த்தர் பார்த்து இந்த சிறுமைக்கு பதில் என்னை ஆண்டவர் என்னவா மாற்றுவாரு, நன்மையாய் முடிசூட்டுவார் என்று சொல்லி அவன் சொன்னான். அவன் சொன்ன பிரகாரமாகவே நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீது திரும்ப அப்சலோம் அவன் யுத்தத்திலே தோற்கடிக்கப்படுகிறான், அப்சலோம் மரித்து போனான். திரும்ப ராஜாவாக தாவீது எருசலேமுக்கு திரும்பி வரும் பொழுது சிமேயி ஓடி போய் அவன் பாதத்தில் விழுந்து, தாவீதின் பாதத்தில் விழுந்து,
நான் பாவம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லி சினை தாவீதுடைய பாதத்துல விழுந்தான். கவனிங்க, ஆவியானவர்களுக்கு இந்த சம்பவத்தை கோடிட்டு காண்பித்து ஒரு காரியத்தை சொன்னாரு. சினேயுவை போன்ற எதிர்த்தவர்கள் மத்தியில தாவீது திரும்ப அவன் நன்மையை சுட்டிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அந்த எதிர்க்கிறவர்கள் மத்தியில திரும்ப தாவீது அரியணையில உட்கார்ந்து அவன் ராஜாவாக அரசாண்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், உன்னை எதிர்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அன்றைக்கு யோசேப்பை தன் சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தார்கள். அந்த பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக யோசேப்பை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டினார். அன்றைக்கு மொர்தெகாயை ஆமான் பகைத்து மொர்தெகாயை கொல்லுவதற்கு திட்டமிட்டான். எந்த ஆமான் மொர்தெகாயை பகைத்தானோ அதே ஆமானை கொண்டு மொர்தெகாய் தேசத்தில் உயர்த்தப்படும்படி ராஜா கட்டளையிட்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய இருப்பிடத்தின் பக்கத்துல, அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் சில திட்டங்களை தீட்டி, உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக அவர்கள் எழும்பி உனக்கு நன்மை வரக்கூடாது என்று சொல்லி பலவிதமான செய்கைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த எதிர்க்கிறவர்களுக்கு மத்தியில தேவன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களுக்கு நன்மையாக கர்த்தரை முடிசூட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த மாசம் உன்னை யாரு பகைக்கிறானோ அவனுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு மேனேஜர் கூப்பிட்டு பெரிய போஸ்ட் கொடுப்பார். ஆமென். அவனுக்கு முன்னாடியே உனக்கு இன்கிரிமெண்ட் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. வேலையை விட்டு எடுக்கலாம்னு எவன் நினைச்சானோ அவனை வேலையை விட்டு எடுத்து வச்சுருவார். முன்ன கர்த்தர் அடுத்த நிலைக்கு உயர்த்துவார். எந்த தொழிலை மூடணும்னு ஒருத்தர் திட்டம் பண்றானோ அவன் மூடிட்டு போற மாதிரி கர்த்தர் வைப்பார். முன்ன அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை கொடுத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, முதலாவது நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இரண்டாவது, எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். மூணாவது ஒரு நன்மை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால், இது போதாதென்றால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். தாவீது பத்சேபா விஷயத்துல பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தாவீதை எச்சரிச்ச ஒரு வார்த்தை தான் இது. போய் சொல்றாரு தாவீது கிட்ட, தாவீது நீ தப்பு பண்ணிட்ட, ஆனா உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு நான் கொடுத்தேன், உன் ஆண்டவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தேன், அவனுடைய ஸ்திரீகளை உனக்கு நான் கொடுத்தேன், யூதா கோத்திரத்தை உனக்கு கொடுத்தேன், இஸ்ரவேல் தேசத்தை உனக்கு கொடுத்தேன். இதுவும் போதாது என்றால் இன்னும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. கவனிங்க, நம்ம ஆண்டவர் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சும்மா உட்கார ஆண்டவர் இல்லை. ஏதோ எதையாவது ஒண்ணு கையில கிஃப்ட் கொடுத்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் நமக்கு எண்ணி முடியாத நன்மைகளை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உண்மை இது உனக்கு போதாதுன்னா நீ கேட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் தருவேன். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டா உங்களுக்கு தருவேன். அதனால இந்த உபவாச நாள்ல நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம கேட்டதை கர்த்தர் நமக்கு தரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு குறிப்பு எழுதிருக்கீங்க? ஜெப குறிப்பு எப்படி அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் எத்தனை குறிப்பு எழுதினாலும் அத்தனை குறிப்பையும் நமக்கு தருவார். ஆமென். அவரிடத்துல பாரபட்சம் கிடையாது பாருங்க. மனுஷன் தான் ஒன்று போதும் உனக்கு அப்படி சொல்லுவான். ஆண்டவர் அப்படி அல்ல. நீ இதுவும் போதாது என்றால் நீ எதை கேட்டாலும்
எத்தனை கேட்டாலும் என் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் உண்மை. நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க பாப்போம். சிங்கக்குட்டிகள் ஆட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சூப்பர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன நடத்துங்க? நிறைய நன்மை இருக்குது. அவர் தேடுற பிள்ளைகளுக்கு ஒன்று கூட ஆகாது. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நன்மைகள் உண்டு. ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு நன்மை அல்ல, நீ கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நன்மை அல்ல. சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்ட, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்க. ஆனா அவருக்கு 4 கொடுத்தார். ஒண்ணு கேட்டா 4 கொடுக்கிறார். உணர்வுள்ள இதயத்தை கொடுத்தார், தேடாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தார். கவனிங்க, நம்ம கேட்கறது ஒண்ணா இருக்கலாம், அவர் எண்ணில் அடங்காத நன்மைகளை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாசம் நீங்கள் கர்த்தரை பாடும்படி உங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை, எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோபு பக்தன் சொல்றான், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத நன்மைகளை கட்டது. அல்லேலூயா. நீங்க ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அநேகத்தை கத்த கொடுக்க. தீர்க்கதரிசனம் பார்த்து பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு காரியத்துக்காக கேட்டுட்டு இருக்கிற, நீ ஒரு காரியத்துக்காக அவர் போராடிட்டு இருக்கிற, அவர் உனக்கு அநேகம் தர போகிறார். அவர் உனக்கு அநேகம் தரக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல்கள் எல்லாம் திறந்தது. வாசல் இல்லை, வாசல் இல்லை. அவர் ஒரு வாசல் திறக்கிறவர் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பாடுமானால் அவர் வாசல்களை திறக்கிறவர். உனக்கு இருக்கும், உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வாசல்களை கர்த்தர் திறந்து உன்னை நன்மை நான் முடிசூட்ட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவன் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நன்மை கொடுப்பார். இதோ நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை தேவன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 3 காரியம் கையெழுத்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு எதிர்பார்த்த நன்மையை தருவார். என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக நன்மையை தருவார். எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக உங்களை நன்மையை நான் முடிசூட்டுவார். நீங்கள் எண்ணி முடியாத நன்மைகளை இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. உன் குடும்பத்துக்கு நன்மை உண்டாவதாக. உன் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாவதாக. உன்னுடைய கையில் பிரயாசத்தில் நன்மை உண்டாவதாக. உங்கள் ஊழியத்தில் நன்மை உண்டாவதாக. நம்முடைய வெளியே குடும்பங்களில் நன்மை உண்டாவதாக. இந்த உபவாச நாட்களில் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளப்பட்டதால் தேவன் நம்முடைய நன்மையை முடிச்சுட்ட போகிறார். விசுவாசிக்கிறவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் இந்த மாதம் நன்மையை உனக்கு கட்டளையிடுவார். நீ எதிர்பார்க்கிறவர்களுக்கு நன்மை உனக்கு உண்டாகும். உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக உனக்கு நன்மை உண்டாகும். நீ எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மை